அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்மளுக்கு பல நேரத்தில் பல விஷயங்கள், பல அனுபவங்கள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம அது கிடைக்கிற நேரத்தில் நம்ம எப்படி வாழ்றது, நம்ம அதை பற்றி எப்படி உணர்வு படுறதுன்னு தான் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா இந்த உலகத்தில் பல விஷயங்கள், பல நாடுகளில் பல விஷயங்கள் நடக்கிறது. அந்த மாதிரி பலவிதமான எறும்புகள்ல இருந்து திமிங்கல் வரைக்கும் ஜீவங்கள் ஜீவிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜீவங்கள் ஜீவிக்கிட்டு இருக்கும்போது அதுல இருக்கிற ஒரு ஜீவன் தான் மனிதன்னு சொல்றது. அந்த மனிதன்னு சொல்ற ஜீவங்களுக்கும் தேவையான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு தான் அவங்க இந்த உலகத்துக்கு வந்தாங்க. நம்ம உங்களுக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த உலகத்துக்கு நீங்க வந்தது எதுக்காகன்னு நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறது தவிர நீங்க எதுவும் பண்றது இல்லை. ஏன்னா இந்த உலகத்துக்கு நம்ம வந்ததே சந்தோஷமா வாழ்றதுக்கு, நித்திய மகிழ்ச்சி தேடுறதுக்கு. அந்த நித்திய மகிழ்ச்சி தேடுறதுக்கு வந்த நம்ம இப்ப எதோ பண்ணி நம்மளோட சந்தோஷமான வாழ்க்கை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா, நீங்க சொல்றீங்க நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா, நீங்க இப்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, எதுக்காக மறுபடியும் பல விஷயங்கள் தேடி சந்தோஷத்தை தேடுறீங்க? அது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதனால, இவ்வரைக்கும் நீங்க பண்ண விஷயங்கள் இருந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதனால, நீங்க பல விஷயங்கள் பண்ணிட்டு சந்தோஷத்தை அடைக்கிறதுக்கு, சந்தோஷத்தை தேடுறதுக்கு எல்லா நொடிகளிலும் எல்லா சூழல்களிலும் நம்புறீங்க. எனக்கு அது பண்ணா சந்தோஷம் கிடைக்கும், இது பண்ணா சந்தோஷம் கிடைக்கிறது. ஆனாலும் சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக இவ்வரைக்கும் எதுவும் பண்றது இல்லை. ஏன்னா சந்தோஷம்னு சொல்றது, உண்மையாவே சந்தோஷம்னு சொல்றது நித்திய மகிழ்ச்சிக்காக. நித்திய மகிழ்ச்சின்னு சொல்றது இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறது. உண்மைனா நம்ம எல்லா நொடிகளிலும் துக்கம், கவலையா, சோகமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம எல்லா நொடிகளிலும் துக்கம், கவலம், சோகமா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் எல்லா நொடிகளிலும் நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறனால இந்த நேரத்துல நம்மளுக்கு இந்த இருக்கிற சூழ்நிலையில வாழ முடியாம இருக்குது. ஏன் நம்மளுக்கு அந்த மாதிரி நடக்கிறோம் இல்லைன்னா இப்படி நடக்குமோன்னு ஒரு கவலை இருக்கு. நம்மளுக்கு கடந்த காலம் இருக்கு, இல்லை நிகழ்காலம் இருக்கிறது. இந்த நேரத்துல நம்மளுக்கு வாழ முடியாம இருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்துல கிடைக்கிறது பத்தி நம்மளுக்கு எப்போதுமே இருக்கிறது சந்தோஷம் இல்லை. எல்லா நேரத்திலும் இருக்கிறது அது பத்தி கவலையே. நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, இது இப்படிலாம் நடக்கக்கூடாது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறனால எல்லா நேரங்களிலும் அந்த எதிர்பார்ப்போடவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இல்லை அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா சும்மா நினைச்சு பாருங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? எனக்கு நல்ல கார் தேவை அப்படின்னு சொல்றீங்க, எனக்கு நல்ல வீடு தேவை, அதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு. அது எல்லாமே எதிர்பார்ப்புகள். எனக்கு வீடு தேவை, நல்ல மனைவி தேவை, இல்லைன்னா நல்ல ஹஸ்பண்ட் தேவை, நல்ல நல்ல புருஷன் தேவை. அந்த மாதிரி பல விஷயங்கள் தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அவசியம் இருக்கிறது நம்ம நினைக்கிறோம். அது தேவைனால, அது தேவை இருக்கிறனால இப்ப இந்த நேரத்துல சந்தோஷமா இருக்க முடியுமா? ஏன் இந்த நேரத்துல இருக்கிறது ஏத்துக்க முடியாது தானே? ஏன் நல்லதுன்னு ஒண்ணு நம்ம மனசுல சரி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது நம்ம மனசுல சரி கட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த உலகத்துல இருந்து கிடைக்கிறது இல்லை தானே? ஏன் உலகத்துல இருந்து கிடைக்கிறது உலகத்துல இருக்கிறது தானே? அந்த இருக்கிறது கிடைக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? பிரச்சனை வருவது இல்லை. ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சா, நம்மளுக்கு இந்த உலகத்துல இருக்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு தெரிஞ்சா அது ஏத்துக்கிறதுக்கு சரியான மனம் உண்டாகிறது தானே? ஏன் நம்ம தானே எதிர்பார்ப்பு இருந்து இப்படி இப்படி நடக்க வேணும்னு நம்ம நினைக்கிறது இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறோம். நம்ம பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது தான் இந்த உலகத்துல நடக்கிறது. நீங்க நினைக்கிறது இந்த உலகத்துல நடக்குமா? அப்படி நடக்கிறது இல்லை தானே? ஏன் உலகம்னு சொல்றது உலகம் அந்தந்த நேரத்துல உண்டாகிறது தான் உலகம். உலகம்னு சொல்றது இயற்கை. அந்த இயற்கைய உங்களுக்கு நிப்பாட்ட முடியுமா? மழை வரும்போது அதை நிப்பாட்ட முடியுமா? முடியாது தானே? ஏதாவது பெரிய காத்து வருது, நிப்பாட்ட முடியுமா? முடியாது தானே? உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறது, அது நிப்பாட்ட முடியுமா? முடியாது தானே? ஆனாலும் நீங்க நினைக்கிறீங்க அது நிப்பாட்ட முடியும், மழை நிப்பாட்ட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க. மழை வரும்போது அந்த மழை நிப்பாட்ட முடியும்னு நீங்க நம்புறனால
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மழை வராமல் இருக்குன்னு வேண்டும் தானே, மழை வந்தால் எனக்கு வெளியே போக முடியாது தானே, ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இந்த மாதிரி சோதனைகள் எனக்கு நடக்கிறதுன்னு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கவலைப்படுறீங்க, துக்கப்படுறீங்க. அது எல்லாமே படுறது இந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷம் அது ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறதுனால தானே. ஏன் ஏற்றுக்க முடியாமல் இருக்கிறது? ஏன் என்னோட எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது தானே, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது தானே. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறனால இந்த நேரத்தில் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு கஷ்டங்கள் கவலைகள் கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு நம்ம நினைக்கிறோம். அது இல்லை நம்மளுக்கு கஷ்டங்கள் கொண்டு வந்து கொடுக்கறது. இந்த நேரத்தில் இருக்கிறதுல இருந்து இந்த நேரத்தில் இந்த நொடியில இருந்து கிடைக்கிறது சந்தோஷம் மட்டும்தான். ஆனாலும் நம்ம எதிர்பார்ப்புல இருந்து கிடைக்கிறது எல்லா நேரத்திலும் எல்லா நொடிகளிலும் துக்கம் மட்டும்தான். அப்ப இந்த நேரத்தில் சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். உண்மை எதுனா எதிர்பார்ப்பு இல்லாம வாழ்வது எப்படின்னு தேடுங்க. எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சிக்கிறது தான் பண்ண வேண்டியது. உண்மைனா நித்திய மகிழ்ச்சி. நித்திய மகிழ்ச்சின்னு சொல்றது இந்த உலகம் இந்த நேரத்துல உண்டாகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த உலகம்னு சொல்றது காரணங்கள் சேர்த்து உண்டாகிற ஒரு பலம்னு புரிஞ்சுக்கிறது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அது கண்டுபிடிச்சா சந்தோஷமா வாழ முடியும். அதான் பண்ண வேண்டியது, தவிர வேற எதுவும் நம்மளுக்கு பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லை. அப்ப நீங்க இந்த உலகத்துக்கு வந்தது, நீங்க மனிதனா பிறந்தது, அது எல்லாமே நடந்தது அது இயற்கையில நடந்தது. அது எல்லாமே இயற்கையில நடந்தது. இயற்கையில நடக்கக்கூடாத விஷயம்தான் நடந்துகிட்டு இருக்குது. ஏன் நம்மளுக்கு நினைக்கிறதுக்கு, நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு, இது எல்லாமே நினைச்சு நம்மளோட சந்தோஷத்தை நம்மளுக்கே உருவாக்குறதுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அது எப்படி நம்ம பாவிக்கிறோம்னு தான் தெரிஞ்சுக்க வேண்டியது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா நொடிகளிலும் முயற்சி பண்ணுங்க. அப்படி இருந்தால் அவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா நித்திய மகிழ்ச்சியா இந்த உலகத்துல வாழ முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கடைசி நேரத்துல சந்தோஷமான இரவு, சந்தோஷமான சாவு கூட அனுபவிக்க முடியும். இல்லைன்னா சந்தோஷமா சாவு கூட முடியறது இல்லை. அப்ப இன்னையிலிருந்து உங்களோட வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும். உன் மாணிக்கமிடம் சரணம் அடைக்க வேண்டும்.